Good morning students. Next unit 9ல நம்ம பார்க்குற டாபிக் hydrated salts and water of crystallization. important ஒன்று ப்ளஸ் ஈஸியான டாபிக். hydrated salt அப்படின்னா நீரேறிய உப்புக்கள், அதாவது உப்புக்களோட வாட்டர் மாலிகுல் கலந்துருந்தால் அதைத்தான் hydrated saltன்னு சொல்லுவோம். பொதுவாக ஹைட்ரேட்டடுங்கிற வார்த்தை வாட்டரை தான் மென்ஷன் பண்ணும். அதே மாதிரி வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்கல் உப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். When ionic substances are dissolved in water to make their saturated aqueous solution, their ions attract water molecules which then attracted chemically in certain ratio. This process is called hydration. important ஒன்று நமக்கு தெரியும். அயானிக் சப்ஸ்டன்சஸ் அதாவது அயனிச் சேர்மங்கள், நமக்கு தெரியும். எது இப்போ பொதுவாக ஒரு காம்பவுண்ட் அல்லது சப்ஸ்டன்ஸ் உருவாகணும் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்கணும். அப்படியே அயானிக் காம்பவுண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்காது, எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, நமக்கு தெரியும் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு போகும். அப்படி எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனால வரக்கூடியது தான் அயானிக் சப்ஸ்டன்ஸு. அந்த அயானிக் சப்ஸ்டன்ஸ் அதுக்கெலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், சோடியம் குளோரைடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், சுகர் எல்லாம். இப்போ இந்த அயானிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது வாட்டரில் டிசால்வ் பண்ணி ஒரு சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷனை நம்ம தயாரிக்கிறோம். சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன்னா என்ன? பொதுவாக அக்வஸ்னால் அங்கே வாட்டர் தான் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷனுங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளவு சொல்யூட்டை கரைக்க முடியுமோ அவ்வளவு சொல்யூட்டையும் நம்ம முழுசும் கரைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அயானிக் சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அது எது வரைக்கும் அப்படின்னா அதோட சேச்சுரேஷன் வர வரைக்கும் எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட்டு கரைக்க முடியுமோ அவ்வளவும் கரைச்சாச்சு. அப்படி கரைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சால்ட்டில் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்துக்கிட்ட சால்ட்டு சோடியம் குளோரைடாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற சால்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படி வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அயான்ஸுக்கும் வாட்டர் மாலிகுலுக்கு இடையில் ஒரு கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணிக்கும். இந்த கெமிக்கல் பாண்ட் மேக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைட்ரேஷன், நீரேற்றம்னு பேர். அதாவது அயனிகள், உப்புக்கள் இருக்கிற அயனிகள் நீர் மூலக்கூறுகளோட சேர்ந்து ஒரு வேதி பிணைப்பை உருவாக்குற நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஹைட்ரேஷன். These ionic substances crystallize out from the saturated aqueous solution with a definite number of molecules of water. The number of water molecules found in the crystalline substance is called water of crystallization. Such salts are called hydrated salt. important ஒன்று வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது படிகமாக்கல் உப்பு. இப்போ நம்ம சொன்னோம் அயானிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற அயனிகள் பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டு கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணுன்னு சொன்னோம். இப்படி எத்தனை வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்குதோ அதுதான் அதோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னு சொல்லுவோம். பொதுவாக கிறிஸ்டலைசேஷன்னா படிகம்னு அர்த்தம். அதாவது ஒரு பர்டிகுலர் டெஃபினைட் ஷேப் இருந்தால் அதைத்தான் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இப்போ சுகர் மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கிறத கிறிஸ்டல்னு சொல்லுவோம். பொதுவாக சால்ட்டு வாட்டரோட கலக்கும்போது தான் அதுக்கு அந்த கிறிஸ்டல் மேக் ஆகும், கிறிஸ்டலை மேக் பண்ணிக்கும். இப்படி எத்தனை வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதோட கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணுதோ அதுதான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்கல் உப்புன்னு பேர். இப்படி கிடைக்கிற அந்த உப்புக்கு பேர் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், நீரேறிய உப்புக்கள் நீரை உறிஞ்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இப்போ 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள் காப்பர் சல்ஃபேட் இருக்குது. அந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலைன் ஹைட்ரேட்டட் சால்ட்டு, அதாவது காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது நீர் கலந்தால் தான் ப்ளூ கலரில் இருக்கும். இது நீர் கலக்கும்போது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், பர்டிகுலர் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நீர் இல்லாத அமார்ஃபஸ் அன்ஹைட்ரஸ் சால்ட். அன்ஹைட்ரஸ்னால் நீரற்ற உப்பு, அமார்ஃபஸ்னால் படிக வடிவம் இல்லாதது. இதுக்குன்னு ஒரு வடிவமே இருக்காது, ஒரு தூள் மாதிரி அப்படியே ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கும். அப்போது நீர் இருந்தால் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும், நீர் இல்லைன்னா கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள். On heating these hydrated crystalline salts, they lose their water of crystallization and become amorphous or lose their color if they are colored. Table 9.3 shows some common hydrated salts. important ஒன்று
இப்போ நம்ம அந்த கலர் இருக்குன்னு சொன்னோம். எப்போ இருக்குன்னு சொன்னோம்? அயான்ஸ் வந்து வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணும்போது அதுக்குள்ளே வர கெமிக்கல் பாண்ட்ஸால் அந்த சால்ட்டுக்கெல்லாம் கலர் இருக்குன்னு சொன்னோம். இப்போ அந்த கலர் இருக்கிற சால்ட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி அதுக்கு கலர் இல்லாத அந்த அமார்ஃபஸ்ங்கிறது தான் வந்து படிக வடிவமற்ற ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல் ஃபார்ம் இல்லாத நிலைக்கு போயிடும். அப்படி கலர் சால்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. காமன் நேம் இருக்குது, ஐயுபிஏசி நேம் இருக்குது, மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம மெமரியில் தான் வச்சுக்கணும். இம்பார்ட்டன் ஒன்று. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஐயுபிஏசி நமக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது புதுசாக ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சா அதுக்கு நேம் வைக்கிறதுலேருந்து மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஒரு அமைப்பு தான், ஸ்கீம் தான். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த காமன் நேம் இருக்கிற காம்பவுண்டுக்கெல்லாம் அதுக்கு ஐயுபிஎஸ்சி நேமும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டையும் படித்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், காமன் நேம் ப்ளூ விட்ரியால், ப்ளூ கலர். பொதுவாக அதுக்கு பேரே ப்ளூ விட்ரியால், மயில் துத்தம்னு நம்ம சொல்லுவோம். ப்ளூ அப்படின்னாவே அது காப்பர் உப்பு தான். அப்போ ஃபார்முலா பாருங்கள், ஐயுபிஎஸ்சி நேம் என்னன்னு பாருங்கள், காப்பர் 2 சல்ஃபேட் பெண்டா ஹைட்ரேட். பெண்டானா 5ன்னு அர்த்தம். அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டோட ஹைட்ரேட்னா வாட்டர்னு சொன்னோம். பெண்டா ஹைட்ரேட்னா 5 நீர் மூலக்கூறுகள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஃபார்முலா CuSO4. காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா CuSO4. பெண்டா ஹைட்ரேட்டுங்கிறது 5 வாட்டர் மாலிகூல்ஸ் H2O. அப்போ CuSO4 5H2Oங்கிறது தான் ப்ளூ விட்ரியால். அடுத்தது பாருங்கள், எப்சம் சால்ட்டு. எப்சம்னாவே அது மெக்னீசியம் உப்பு தான். மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். ஹெப்டானா 7ன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஃபார்முலா MgSO4 7H2O. அடுத்தது பாருங்கள், ஜிப்சம். ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். டைனா 2. அப்போ ஃபார்முலா CuSO4 2H2O. அடுத்தது பாருங்கள், க்ரீன் விட்ரியா. க்ரீன் கலராக இருக்கிறது அயன் சால்ட்டு தான். அதோட ஐயுபிஎஸ்சி நேம் என்ன அப்படின்னா அயன் 2 சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். இதுவும் 7H2O தான். ஃபார்முலா பாருங்கள், FeSO4 7H2O. அடுத்தது ஒயிட் விட்ரியால். ஒயிட்னா ஜிங்கோட சால்ட்டு, ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட். ஃபார்முலா ZnSO4 7H2O. இந்த கலர் இருக்கிற, அதாவது கிறிஸ்டலன் ஃபார்மில் இருக்கிற ஹைட்ரேட்டட் சால்ட்டை வந்து நம்ம மெமரியில் தான் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு 1 மார்க் வரதுக்கு பாசிபிள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளூ விட்ரியால் அப்படின்னாவே ப்ளூ கலருங்கிறது காப்பர் சல்ஃபேட். அப்போ அதோட ஐயுபிஎஸ்சி நேம் என்ன? காப்பர் சல்ஃபேட், அதாவது காப்பர் 2 சல்ஃபேட் பெண்டா ஹைட்ரேட். இந்த வாட்டர் மாலிகூல்ஸை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா CuSO4 5H2O. அடுத்தது எப்சம்னா மெக்னீசியம் சால்ட். மெக்னீசியம் சால்ட்டு, அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட், MgSO4 7H2O. ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். அப்போ CaSO4 2H2O. க்ரீன் விட்ரியால்னாவே அயன் சல்ஃபேட் தான். அயன் 2 சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட், FeSO4 7H2O. ஒயிட் விட்ரியால்னா ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட், ZnSO4 7H2O. இப்போ பாருங்கள், இந்த காப்பர் சல்ஃபேட் பெண்டா ஹைட்ரேட் CuSO4 5H2O ப்ளூ விட்ரியாலை பற்றி படிக்க போகலாம். The number of water molecules in blue vitriol is 5. ஏன் அப்படின்னா பெண்டா ஹைட்ரேட்னாவே அதில் எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது? 5 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் 5. அப்போ இதில் படிகமாக்கல் உப்பில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை? 5. When blue colored copper sulfate crystals are gently heated, it loses its 5 water molecules and becomes colorless anhydrous copper sulfate. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ நம்ம சொன்னோம், அந்த 5 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால காப்பர் சல்ஃபேட்டோட கலர் என்னவாக இருக்குன்னு சொன்னோம்? ப்ளூ கலராக இருக்கும். அந்த ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் பெண்டா ஹைட்ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு வெறும் காப்பர் சல்ஃபேட்டும் வாட்டர் மாலிகூல்ஸ் தனியாக பிரிஞ்சு கிடைக்கும். இந்த வெறும் காப்பர் சல்ஃபேட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட், அதாவது நீர் இல்லாத காப்பர் சல்ஃபேட்டுன்னு சொல்லலாம். இதே இந்த காப்பர் சல்ஃபேட்டை மறுபடியும் மெதுவாக கூல் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மாலிகூலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் பெண்டா ஹைட்ரேட் ப்ளூ கலரில் மாறிடும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலராக இருக்கிற இந்த மயில் துத்தம்னு சொன்னோம் இல்லையா, ப்ளூ விட்ரியால், அதை ஹீட் பண்ணும்போது ஒயிட் கலராக காப்பர் சல்ஃபேட்டாக மாறும். அந்த காப்பர் சல்ஃபேட்டை மறுபடியும் கூல் பண்ணோம்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ளூ கலராக மாறிடும். அடுத்து பாருங்கள், if you add few drops of water or allow it to cool, the colorless anhydrous salt again turns back into blue color hydrated salt.
இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம சொன்னோம் ப்ளூ விட்ரியால், அதாவது காப்பர் சல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட். இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒயிட் கலர் காப்பர் சல்ஃபேட் கிடச்சிரும். இந்த ஒயிட் கலர் காப்பர் சல்ஃபேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுற இடமெல்லாம் வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ப்ளூ கலராக மாறிடும். அப்போ அந்த கலராக இருக்கிற அந்த ப்ளூ கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைன் ஃபார்ம், அதாவது படிக வடிவமுடைய காப்பர் சல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட். அது வந்து ஹீட் பண்ணும்போது கலரெல்லாம் போய் ஒரு அமார்ஃபஸ் ஃபார்ம், அதாவது அன்ஹைட்ரஸ் நீர் மூலக்கூறு இருந்து ஒரு காப்பர் சல்ஃபேட் கிடைக்கும். அந்த நீர் மூலக்கூறு இல்லாத காப்பர் சல்ஃபேட்டில் மறுபடியும் வாட்டரை ஆட் பண்ணோம்னா மறுபடியும் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கலராக மாறிடும். சரியா? அடுத்த பாருங்கள். அடுத்தது இதே மாதிரி தான் இந்த எப்சம் சால்ட்டு சொன்னோம் இல்லையா, மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O எப்சம் சால்ட்டு. இட்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் 7, அதாவது ஹெப்டாஹைட்ரேட்னா 7 வாட்டர் மாலிகூல்ஸ்னு இருக்குன்னு சொன்னோம். அப்போ இதில் வந்து இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் எத்தனை? 7. when magnesium sulfate heptahydrate crystals are gently heated, it loses 7 water molecules and becomes anhydrous magnesium sulfate. அதே ப்ராசஸ் தான், அங்கே நம்ம சொன்ன அதே ப்ராசஸ் தான். இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை தான் நம்ம எப்சம் சால்ட்டுன்னு சொல்கிறோம். இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் தனியாக, அதில் இருக்கிற 7 வாட்டர் மாலிகூல்ஸ் தனியாக செப்பரேட் ஆயிரும். இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டை மறுபடியும் கூல் பண்ணோம்னா இதே கலரில் இருக்கிற, அதாவது இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டாக நமக்கு கிடைக்கும். If you add few drops of water or allow it to cool, the colorless anhydride salt again turns back into hydrated salt. இப்போ இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டை மறுபடியும் கூல் பண்ணோம் அப்படின்னா அது கலர் இருக்கிற மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டாக மாறிடும். அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ சம்மு கொஞ்சம் இருக்குது, அதை பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஃபார்முலா, ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற ஃபார்முலா தான் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அங்கே சால்வெண்ட்டாக வாட்டர் எடுத்துக்கிறோம். எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிறோம்? 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு சொல்யூட்டை டிசால்வ் பண்ணுறோம். அந்த சொல்யூட் எது? சுகர். அதோட வெயிட் எவ்வளவு? 25 கிராம், அதாவது 25 கிராம். கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட். இது வந்து ஈஸியாக டைரெக்டான ஃபார்முலா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ கொடுத்தது என்னென்ன? மாஸ் ஆஃப் த சொல்யூட் நமக்கு கொடுத்துருக்காங்க 25 கிராம், மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் 100 கிராம். இப்போ ஃபார்முலா என்ன? மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இந்த சொல்யூஷன் நமக்கு தெரியும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? சொல்யூட் இருக்கும், சால்வெண்ட் இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இது கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சொல்யூட்டோட மாஸ் 25, அதே மாதிரி சொல்யூட்டோட மாஸ் 25, சால்வெண்ட்டோட மாஸ் 100 இன்ட்டு 100. இப்போ என்ன வருது? 25 பை 100 ப்ளஸ் 25 125 இன்ட்டு 100. இதை அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுறது கூட ஈஸி. அப்படியே வந்து 25 125 இஸ் 25. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 5 25 ஆர் 125. அப்போ 100 5 எவ்வளோ கிடைக்கும்? 20. அப்போ 20%. இதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற சொல்யூட்டோட மாஸ் பர்சன்டேஜ் அல்லது சொல்யூஷனோட மாஸ் பர்சன்டேஜும் இதுதான். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். அதே மாதிரி தான் ஈஸியான சம்மு. 16 gram of sodium hydroxide is dissolved in 100 gram of water at 25 degrees centigrade to form a saturated solution. Find the mass percentage of solute and solvent. இம்பார்ட்டன் ஒன்று. இதில் சொல்யூட் மட்டும் கேட்கல. சொல்யூட் மட்டும் கேட்டிருந்தா நம்ம மேலே பார்த்தா அதே சம்மை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க? சால்வெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட அதே ஸ்டெப்பை போட்டு அடுத்தது நம்ம சால்வெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ கொடுத்தது என்ன? மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் த சொல்யூட் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. எத்தனை கிராம்? 16 கிராம். அடுத்தது சால்வெண்ட் எது? வாட்டர். வாட்டரோட எவ்வளோ மாசு? 100 கிராம். இப்போ நமக்கு மாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? அதே ஃபார்முலா தான். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். அந்த சொல்யூஷனை தான் அப்படியே டைரெக்டாக பிரித்து எழுதியாச்சு இன்ட்டு 100. இப்போ 16 இன்ட்டு இந்த 100 தான் இங்கே போட்டாச்சு. 16 இன்ட்டு 100 பை 16 ப்ளஸ் 100. அப்போ 1600 by 116. நெக்ஸ்ட் பாருங்கள்.
இப்போ அதே தான் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் அது ரெண்டே டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 13.79%. இது சொல்யூட். இப்போ நமக்கு சால்வெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜும் வேணும். இப்போ நல்லா கவனிங்க, சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேர்ந்தால் டோட்டலாக எவ்வளோ கிராம் இருக்கும்? 100 கிராம் இருக்கும். அப்போது அந்த 100 கிராமில் சொல்யூட் 13.79 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது கண்டிப்பாக சால்வெண்ட்டாக தான் இருக்கும். அப்படியே டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் ஈக்குவல் டு டோட்டலாக 100, அதோட சொல்யூட் எவ்வளவு? 13.79. அப்போ அந்த 100லேருந்து சொல்யூட்டோட மாஸ் பர்சன்டேஜை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சால்வெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும் 86.21%. அடுத்து தேர்டு சம் பாருங்கள். இது ஒரு மாடல். Find the amount of urea which is to be dissolved in water to get 500 gram of 10% W by W aqueous solution. நமக்கு தெரியும் மாஸ்னாவே W by Wங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோன்னு. இப்போ நல்லா கவனிங்க, இதில் சொல்யூட்டோட எவ்வளவு சொல்யூட் கலந்துருக்கு, அதாவது சொல்யூட்டோட மாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மாஸ் நமக்கு கொடுக்கல, ஆனால் வந்து மாஸ் பர்சன்டேஜை கொடுத்துட்டாங்க. நாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸி. இதே ஃபார்முலா தான். மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். இங்கே சொல்யூஷனை சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் பிரித்து எழுதக்கூடாது. ஏன்னா சொல்யூட்டோட மாசும் நமக்கு கொடுக்கல, அதே மாதிரி சால்வெண்ட்டோட மாசும் கொடுக்கல. அதனால் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை அப்படியே வச்சுக்கலாம். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இப்போ நமக்கு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 10%. அப்போ 10 போட்டாச்சு. மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு குழு வந்து நமக்கு தெரியாது. அதனால் இங்கே மாஸ் ஆஃப் த யூரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா யூரியா தான் சொல்யூட். அதனால் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டுன்னு அப்போ யூரியான்னு அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ கிராம் நமக்கு கிடச்சிது சொல்யூஷன்? 500 கிராம் இன்ட்டு 100. இப்போ நமக்கு மாஸ் ஆஃப் த யூரியா மட்டும்தான் வேணும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற டேர்மெல்லாம் அந்த சைடு கொண்டு போங்க பார்க்கலாம். இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் என்னவா மாறிடும்? மல்டிப்ளாக மாறிடும். அப்போ என்ன வரும்? 10 இன்ட்டு 500 வரும். கரெக்டாக? அடுத்தது பாருங்கள், இங்கே மல்டிப்ளாக இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைடில் போயிடும். இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன பாருங்கள்? 0 0. அடுத்து இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கிது? 50 கிராம். இதுதான் யூரியாவோட மாஸ். இப்படி 3 மாடலில் கேட்கலாம். இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜை பேஸ் பண்ண சம்மு. நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் படித்தாச்சு ஷார்ட் ஆன்சரில். அப்போ அது படிக்க வேண்டாம். அப்போ 3rd 4th 5th 6th 7th 8th 9th நம்ம என்ன பார்க்கலாம். இந்த டோட்டல் 6 கொஸ்டின் 6 2 மார்க் தான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின். ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.